ஹோலா அமிகோஸ், அமெரிக்கா, புது உலகம், கப்பல், எக்ஸ்பெடிஷன், காலனைசேஷன், தங்கம், எல்டொராடோ, ஹோலி ரோமன் எம்பையர், இது மாதிரியான பெரிய விஷயங்களை ஸ்பானிஷ் எம்பையர் தான் நம்ம உலகத்துக்கு காட்டியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அட்லாண்டிக் கடலை தாண்டி 2 பிரம்மாண்டமான காண்டினென்ட்ஸ் இருக்கிறதையும் அந்த காண்டினென்ட்டில் இருக்க மக்களை காலனைசேஷன் பண்ணால் நம்மளோட கண்ட்ரியோட வெல்த் அதிகமாகும் அப்படின்றத பற்றியும் யூரோப்பியன் நேஷன்ஸ் எல்லாருக்குமே ஸ்பானிஷ் தான் சொல்லி கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு காலகட்டத்தில் உலகத்தோட பிரம்மாண்டமான சூப்பர் பவராக இருந்திருந்தாங்க. இருந்தாலும் அந்தளவுக்கு சூப்பர் பவராக இருந்ததுனால தான் யூரோப்போட எந்த கண்ட்ரிலையும் இல்லாத அளவுக்கு இவங்கள்ட்ட அதிகப்படியான தங்கங்கள் இருந்துச்சு. அவ்வளோ தங்கம் இருந்து பல போர்களில் வெற்றி அடைஞ்சு யூரோப்போட நிலங்கள் மட்டும் இல்லாமல் அமெரிக்காவோட நிலங்களையும் பெரிய காலனிஸ் எல்லாம் வச்சுருந்த ஸ்பானிஷ் எம்பையர் எப்படி விழுந்திருக்கோம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்கு பார்த்த முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். 5ஆம் நூற்றாண்டுகளில் வெஸ்டர்ன் ரோமன் எம்பையர் கொலாப்ஸ் ஆனதுக்கப்புறம் யூரோப்பை ஆட்சி செய்யறதுக்கு ஒரு பெரிய எம்பையர் இல்லவே இல்லைன்னு சொன்னோம். அதை சரி கட்டணும் அப்படின்றதுக்காக பைசன்டைன் எம்பையர் ரோமன் எம்பையரோட பழைய நிலங்களை கான்கவர் பண்ணிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அவங்களால முழுசாக அந்த கான்கவரை பண்ண முடியலன்னு தான் சொன்னோம். இருந்தாலும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு லெவன்ட்டோட பகுதிகளில் இருக்க மெஜாரிட்டியான ரீஜனை கேப்சர் பண்ணி ஐபீரியன் பெனின்சுலாலையும் பாதி நிலங்களை கேப்சர் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்களோட படையெடுப்பு முடிஞ்சதுக்கப்புறம் அரபு வீரர்கள் உருவாக்கின உமையட் கேலிஃபேட் நார்த் ஆப்பிரிக்கா மட்டும் இல்லாமல் சதர்ன் ஐபீரியாவை மொத்தத்தையுமே கேப்சர் பண்ணிடுறாங்க. ஆனால் அவங்க தொடர்ந்து வந்த ஆபிசைட் கேலிஃபேட் என்ன பண்ணுறாங்கன்னா உமையட்ஸை ஓவர் பவர் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இஸ்லாமிக் கேலிஃபேட்டை 3 துண்டுகளை பிரியறதுக்கு அலோவ் பண்ணிடுறாங்க. இதனால நார்த் ஆப்பிரிக்காவில் இருந்த மொரோக்கோ பகுதியில் இருக்க இஸ்லாமிக் வீரர்கள்லாம் ஆபிசைட்ஸோட கண்ட்ரோல் கீழே வரல. இன்னொரு பக்கம் ஐபீரியாவில் இருந்த அரபு வீரர்கள் எல்லாருமே தனிப்பட்ட ஒரு கேலிஃபேட்டாக மாறிட்டாங்க. இவங்களெல்லாம் அந்த பகுதிகளிலேருந்து துரத்தி அடிக்கிறதுக்காக அந்த பகுதிகளிலே இருக்க விஸ்கோத்தி கிங்டம்ஸோட வீரர்கள் தயாராகிட்டாங்க. இது இவங்களுக்கு 2 பேருக்கும் ஏற்பட்ட போர்கள் தான் சில வருஷங்களாக நீடிச்சுட்டு இருந்துச்சு. இதை ரீகான்கெஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த ரீகான்கெஸ்ட் பீரியடில் என்ன பண்ணுறாங்கன்னா கிறிஸ்டியன் கிங்டம்ஸ்லாம் தொடர்ந்து அரபு வீரர்கள்கிட்ட போரில் ஈடுபட்டு அவங்க கேப்சர் பண்ணிச்சிருந்த ஐபீரியாவோட நிலங்களெல்லாம் மறுபடியும் ரீகான்கவர் பண்ணிட்டாங்க. இந்த டைமில் ஐபீரியன் கிங்டமில் உருவாகிட்டு இருந்த த க்ரௌன் ஆஃப் கேசல் அப்புறம் த க்ரௌன் ஆஃப் ஆரகான் ஒன்று சேர்ந்து இப்போ நமக்கு தெரிஞ்ச ஸ்பெயினாக உருவாயிட்டாங்க. 1492 க்ரௌன் கேசலால் ஏற்படுத்தப்பட்ட எக்ஸ்பெடிஷன்ஸ்லாம் புது உலகத்துக்கான வழியை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஸ்பெயினோட வீரர்கள்லாம் அவங்களோட கப்பல்கள் அமைச்சு புது உலகத்தில் காலனைசேஷன் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நேரத்தில் போர்ச்சுகலில் இருந்த மக்கள்லாம் புது நேரத்தை ஆராய்ச்சி செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஸ்பெயின் அந்த நிலத்தை ஆட்சி செய்யணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. இதனால் உலகத்தோட ஃபஸ்ட்டு குளோபல் எம்பையராக ஸ்பெயின் மாறுறாங்க. அட்லாண்டிக் ஓஷன்றது ரொம்பவே பெரிய கடல் பகுதியாக இருந்தாலும் ஸ்பெயினால் அந்த கடல் பகுதியை ஈஸியாக கடக்க முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் இவங்க தொலைதூரத்தில் இருந்து அந்த பகுதிகளில் இருக்க மக்களை எப்படி ஆட்சி செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு இவங்களோட எதிர்ப்பு சக்தி தான் காரணமாக இருக்கும்னு சொல்ல முடியும். ஏன்னா அமெரிக்காவில் இருந்த மக்கள்லாம் பல வருஷமாக நார்மேட்டிக் லைஃப் ஸ்டைலில் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு புது நோய்கள் புது மனிதர்களுக்கு சரியாக பழக்கம் இல்லைன்னு தான் சொன்னோம். ஆனால் யூரோப்பில் இருந்த வீரர்களால் கொண்டு போகப்பட்ட இனம் புரியாத நோய் அங்கேருந்த நேட்டிவ் மக்களை அழிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்த பல சிவிலைசேஷனையும் இது அழிச்சிருச்சுன்னு தான் சொன்னோம். அதனால தான் அந்த பகுதிகளில் இருந்த மக்கள்லாம் ஸ்பானிஷ் வீரர்கள்கிட்ட ஈஸியாக விழுந்துட்டாங்க. மாயன்ஸ், இன்காஸ், ஆஸ்டிக்ஸ் மாதிரியான சிவிலைசேஷனில் இருந்ததுக்கு தடையுமே இல்லாமல் எல்லாருமே இந்த பிளேக் நோயினால் இறந்துட்டாங்க. எஞ்சிருந்த மக்களை ஸ்பானிஷ் வீரர்கள் ஈஸியாக அவங்களோட அடிமைகளை மாற்றிட்டாங்க. இது அமெரிக்கன்ஸுக்கு ரொம்பவே மோசமான ஈவெண்ட்னாலும் ஸ்பானிஷ் கிங்டம்க்கு இது ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லான ஈவெண்ட்டு தான் சொன்னோம். ஏன்னா ஸ்பானிஷ் கிங்டம்க்கு இப்போ அமெரிக்காவில் இருக்க பெரிய நிலங்கள், அவங்கள்ட்ட இருக்க அடிமைகள், அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க தங்கம், விளைபொருட்கள் எல்லாமே அவங்களோட பவர் கீழே வரப்போகுது. அதனால தொடர்ந்து அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை நடத்திட்டே இருந்தாங்க. ஒரு முறை அமெரிக்காவுக்கு போகும்போது ஸ்பானிஷோட மக்களுக்கு புது நிலங்களும் புது விதமான செல்வங்களும் புது விதமான தங்கங்கள், கதைகள், எல்டொராடோ மாதிரியான கதைகளும் தொடர்ந்து அவங்களுக்கு வந்துகிட்டே இருந்துச்சு. இதனால் அவங்க ஸ்பானிஷோட கிங்டமுக்கும் அமெரிக்காவோட காலனிக்கும் சரியான ட்ரேட் ரூட்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அமெரிக்காவோட நிலங்கள்லேருந்து அவங்களுக்கு கிடைக்கிற எல்லா பொருட்களும் ஸ்பானிஷோட மார்க்கெட்டுக்கு தான் வந்தாகணும். இதனால் அந்த டைமில் டன் கணக்கில் தங்கம் கிங்டம் ஆஃப் ஸ்பானிஷ் கீழே வந்து ஆரம்பிச்சிது. இதனால் அவங்களோட வெல்த்தும் ரொம்பவே மேசிவாக உயர்ந்துகிட்டே இருந்துச்சு. உண்மையாக சொல்லப்போனால் அந்த காலகட்டத்தில் உலகத்தோட கிரேட்டஸ்ட் எம்பையராக ஸ்பானிஷ் எம்பையர் உருவாச்சு. நம்ம ஃபஸ்ட்டே கேட்ட மாதிரி இவ்வளோ பெரிய செல்வங்கள் வச்சிருந்த ஒரு எம்பையர் எப்படி விழுந்துச்சுன்றது ரொம்பவே சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இவ்வளோ பெரிய எம்பையரை அவங்க ஆட்சி செஞ்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருந்திருக்கும். அவ்வளோ ஸ்ட்ராங்கான அட்மினிஸ்ட்ரேஷன் விழுறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு பல காரணங்கள் இருந்திருக்கலாம். அதில் முக்கியமான காரணமாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னிங்கன்னா பணம் தான். ஏன்னா 1492 கொலம்பஸ் அமெரிக்கா இருக்கிறத கண்டுபிடிச்சதுக்கப்புறம் 100 வருஷத்தில் ஸ்பானிஷ் எம்பையர் இன்காஸோட நிலங்களையும் சரி, நார்த் அமெரிக்காவோட நிலங்களோட மெஜாரிட்டியான நிலங்களையும் கேப்சர் பண்ணிட்டாங்க. ஆனால் அதை தொடர்ந்து அவங்களோட எம்பையரை அவங்களால பெருசாக வளர்க்கவே முடியலன்னு தான் சொன்னோம். ஏன்னா
இன்காஸ்லேருந்தும் மாயஸ்டன்ஸும் டன் கணக்கில் தங்கத்தை அவங்க எடுத்ததுக்கப்புறம் அந்த பகுதிகளில் ஒரு புது சிட்டியை உருவாக்கி அதுக்கான அட்மினிஸ்ட்ரேஷனை உருவாக்குறது ஸ்பானிஷ் எம்பையருக்கு ரொம்பவே கஷ்டமான விஷயமாக மாறிடுச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் காசு தான். ஏன்னா அங்கேருந்து மொத்த மணியும் இவங்க எடுத்ததுனால அந்த பகுதிகளில் செலவு பண்ணுறதுக்கு அவங்களுக்கான சரியான பணம் இல்லை. அதனால தான் அவங்களால இதுக்கப்புறம் அவங்களோட எம்பையரை அமெரிக்காவோட நிலங்களில் ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் இதே நேரங்களில் ஃப்ரான்ஸும் இங்கிலாண்டும் அவங்களோட காலனிஸை அமெரிக்காவோட நிலங்களில் நிறுவனத்துக்காக தயாராகிட்டாங்க. அதனால் அவங்களும் அவங்களோட படையெடுப்பை அமெரிக்காக்குள்ளே நடத்திட்டு இருந்ததுனால ஸ்பானிஷால் ஃபஸ்ட்டு மாதிரி ஃப்ரீயாக அமெரிக்காவோட நிலங்களை கான்கவர் பண்ண முடியல. சரி, இதெல்லாம் வச்சு ஸ்பெயின் யூரோப்பில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். யூரோப்லேருந்து ஸ்பெயினுக்கு பலவிதமான செல்வங்களும் அமெரிக்காவோட நிலங்கள் கிடைக்கப்பட்டதுனால அவங்க 17-16ஆம் நூற்றாண்டுகளில் செல்வ செழிப்பான நாடாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கடல் வணிகத்துலையும் சரி போர்க்காலத்துலையும் சரி ஸ்பெயினுக்கு செலவு பண்ணுறதுக்கு அதிகப்படியான செல்வங்கள் இருந்துச்சு. அதனால் அவங்களை எதிர்க்கிறதுக்கு எதிரிகளே இல்லைன்னு தான் சொன்னோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகலாம். கரெக்டாக கேசல் அழகனும் கேசல் கிங்டமும் ஒன்று சேர்கிறதுக்கு முன்னாடி 2 கிங்டமும் தனியாக தான் இருந்துச்சு. இந்த 2 கிங்டமும் ஒன்று சேர்ந்து தான் கிங்டம் ஆஃப் ஸ்பெயின் கீழே வந்துச்சு. அதுக்கப்புறம் ஹாப்ஸ்பர்க் டைனஸ்டியோட அரசர் இந்த 2 கிங்டமுக்கோட ஒட்டுமொத்த அரசராக மாறினார். கரெக்டாக சொல்ல போனால் அந்த காலகட்டத்தில் ஒரு அரசர் பல நாடுகளை ஆட்சி செய்யலாம். அதனால அந்த காலகட்டத்தில் ஸ்பெயினோட அரசராக இருந்த முதலாம் சார்லஸ் என்ன பண்ணுறாருன்னா ஹோலி ரோமன் எம்பையரோட அரசராக மாறிடுறாரு. அதனால அவர் சார்ல்ஸ் தி 5th மாறிடுவார். சார்ல்ஸ் ஹோலி ரோமன் எம்பையரோட அரசராக மாறினதுனால யூரோப்போட முக்கியமான கான்ஃப்ளிக்ட்டுக்கெலாம் அவர் மையப்பகுதியாக மாறுவார். அது மட்டும் இல்லாமல் ஸ்பானிஷ் எம்பையர் பல போர்களுக்கு அவங்களோட செல்வத்தை செலவழிக்க வேண்டிய நிலைமையாக உருவாச்சு. அந்த காலகட்டத்தில் யூரோப்பில் போர் நடக்காமல் இருந்தது தான் பெரிய விஷயம்னு சொன்னோம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் பல விஷயங்களுக்கு போர் செஞ்சுட்டு இருந்தாங்க, முக்கியமாக அவங்களோட நம்பிக்கைக்காக. இருந்தாலும் யூரோப் ஃபுல்லாக கிறிஸ்டியானிட்டி தான் நம்புகிறாங்க. அப்புறம் எப்படி அங்கே போர் ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரொட்டஸ்டன்ட் மூமெண்ட்ஸ்லாம் யூரோப்பில் தொடர்ந்து அதிகமாகிட்டே இருந்துச்சு. இதனால் கேத்தலிக்காக இருந்த ஹோலி ரோமன் எம்பையரோட அரசர் கண்டிப்பாக அவங்கள எதிர்த்து போரில் ஈடுபட்டுதாகணும். ஏன்னா அவர் தான் அவங்களோட நம்பிக்கையில காப்பாற்றி ஆகணும். ஆனால் இந்த இப்போ எல்லா பிரச்சனையும் சார்ல்ஸால் சமாளிக்க முடியாது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா ஸ்பெயினையும் ஹோலி ரோமன் எம்பையரும் தனித்தனியாக பிரிச்சிடுறாரு. ஸ்பெயினோட அரசராக 2ஆம் பிலிப்பை அவர் நியமிக்கிறாரு. இவர் தான் சார்லஸோட மகனும் கூட. பிலிப்பை பொறுத்த வரைக்கும் அவர் கேத்தலிக் சர்ச்சஸ் தான் ரொம்பவே என்கரேஜ் பண்ணுவார். ஏன்னா அவர் ஒரு கேத்தலிக் தான். அதனால் போப்போட கண் பார்வையை பொறுத்த வரைக்கும் அவர் தான் சாம்பியன். அது மட்டும் இல்லாமல் அவர் ஹோலி ரோமன் எம்பையரில் இருந்த ப்ரொட்டஸ்டன்ட் சர்ச்சஸ்லாம் இடிச்சுட்டு அவங்களுக்கான கேத்தலிக்ஸ்க்கான சர்ச்சஸ்லாம் புதுசாக உருவாகிட்டு இருந்தார். ஆனால் இது ஹோலி ரோமன் எம்பையர் கேப்சர் பண்ணி வச்சிருந்த நெதர்லாந்து மக்கள்கிட்ட அவருக்கு பெரிய எதிர்ப்பை ஏற்படுத்திச்சுன்னு சொன்னோம். ஏன்னா அந்த பகுதியில் இருக்க மக்கள் முக்கவாசி ப்ரொட்டஸ்டன்ஸ் தான். அதனால் அவங்க கேத்தலிக்ஸ் எதிர்த்து புரட்சிகளில் ஈடுபட்டாங்க. இதனால் ஹோலி ரோமன் எம்பையரில் கிட்டத்தட்ட 80 வருஷம் போர் நீடிச்சுட்டு இருந்துச்சு. இதை எப்படி அது முடிவு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெயினோட அரசர் என்ன பண்ணுறாருன்னா இங்கிலாண்டை இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தார். ஏன்னா இங்கிலாந்து தான் ப்ரொட்டஸ்டன்ட் மூமெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஃபண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கள இன்வைட் பண்ணி தோக்கடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக ப்ரொட்டஸ்டன்ட் மூமெண்ட்டுக்கு எந்த விதமான பலமும் கிடைக்காது அப்படின்ற ஒரு நினச்சிருந்தார். ஆனால் இது ரொம்பவே ரிஸ்கான டிசிஷன் தான் சொன்னோம். ஏன்னா ஸ்பெயின் செல்வ செழிப்பான நாடாக இருந்தால் கூட போரில் கண்டிப்பாக அதிகமாக செலவாகும். அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்துக்கு எதிரான போர் ரொம்பவே அதிக காலம் நீடித்தது மட்டும் இல்லாமல் அந்த போர்லையும் ஸ்பானிஷ் எம்பையர் தோத்துடுறாங்க. இதனால் ஸ்பானிஷ் எம்பையர் போருக்காக செலவு பண்ண லட்சக்கணக்கான தங்கங்கள் வீணாக போயிடுச்சு. இப்படி போருக்கே அவங்க அதிகமான பணம் செலவு பண்ணதுனால காலனியில் அவங்களுக்கான சரியான கவனத்தை செலுத்த முடியல. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் ஃப்ரெஞ்சும் இங்கிலாண்டும் அமெரிக்காவில் தங்களோட காலனிகளை அமைச்சதுனால ஸ்பானிஷ் கான்கவர் பண்ணி வச்சிருந்த நிலங்களை அவங்க கான்கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுன்னு தான் சொன்னோம். அது மட்டும் இல்லாமல் யூரோப்போட நிலங்களிலே சதர்ன் இட்டலியில் ஸ்பெயின் கேப்சர் பண்ணி வச்சிருந்த நிலங்களையும் அவங்க இழந்துட்டாங்க. 17ஆம் நூற்றாண்டுகளில் ஃப்ரெஞ்சும் இங்கிலாண்டும் உலகத்தோட புது சூப்பர் பவராக உருவாகிட்டு இருக்கும்போது ஸ்பானிஷ் எம்பையர் ஆல்ரெடி உலகத்தோட சூப்பர் பவர் அப்படின்ற ஸ்டேட்டஸை இழந்துட்டாங்க. ஹாப்ஸ்பர்க் டைனஸ்டியோட கடைசி அரசராக இருந்த 2ஆம் சார்லஸையும் சரியான வாரிசு இல்லாமல் இறந்ததுனால ஸ்பானிஷ் எம்பையரில் ஏற்பட்ட குழப்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் ஸ்பானிஷ் எம்பையரோட அரசராக ஃப்ரெஞ்ச் எம்பையராக இருந்த 2ஆம் சார்லஸ் பதவி ஏற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ஸ்பானிஷ் இப்போ அலைஸாக மாறினதுனால ஃப்ரெஞ்சுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஸ்பானிஷ் எம்பையர் மாறிட்டாங்க. இது எல்லாமே யூரோப்போட மெயின்லேண்டில் ஸ்பானிஷ் எம்பையரோட பவரை குறைச்சிட்டு இருந்தால் கூட அமெரிக்காவில் அவங்க கான்கவர் பண்ணி வச்சிருந்த காலனியில் அவங்களுக்கு இன்னுமே பவர் அதிகமாகிட்டு தான் இருந்துச்சுன்னு சொன்னோம். புது நிலங்களை அவங்க கேப்சர் பண்ணலன்னா கூட ஏற்கனவே கேப்சர் பண்ணி வச்சிருந்த நிலங்கள்லேருந்து அவங்களுக்கு ஸ்டடியாக தங்கம் சப்ளை இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க மற்ற யூரோப்பியன் பவர் மாதிரி இல்லாமல் அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டமை ரொம்பவே ஸ்ட்ராங்காக வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் இருந்த நேட்டிவ் மக்களை அவங்க பல்லாயிரக்கணக்கில் மேசக்கர் பண்ணிவிட்டு அங்கேருந்து தங்கத்தை மட்டும் அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்ததுனால அவங்களுக்கு எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாமல் தான் இருந்துச்சு. 19ஆம் நூற்றாண்டு யூரோப்பில் ஏற்பட்ட குழப்பங்கள் உலகத்தோட மறைபடித்தே மாற்றுச்சுன்னு தான் சொன்னோம். அது மட்டும் இல்லாமல் பல புரட்சிகள், சுதந்திர போராட்டங்கள், இது மாதிரியான விஷயங்கள் நடந்து உலகத்தில் பல மாற்றங்கள் ஏற்பட்ட மாதிரி ஸ்பெயின்லேயும் பல மாற்றங்களும் ஏற்பட்டுச்சு. ஏன்னா இந்த காலகட்டத்தில் அமெரிக்கா மட்டும் இல்லாமல் ஆஃப்ரிக்காவில் இருக்க நிலங்களையும் போர்ச்சுகீஸ்
பிரிட்டிஷ், ஜெர்மன் மாதிரியான நிலங்கள் கான்கர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் நடந்து நெப்போலியன் போர்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிது. நெப்போலியன் ஸ்பானிஷ் எம்பையரோட இன்வைட் பண்ணி அதை கான்கர் பண்ணதுக்கப்புறம் ஸ்பானிஷ் எம்பையர் சுத்தமாகவே இன்ஸ்டெபிலிட்டியாக ஆயிடுச்சு. அதனால ஸ்பெயின் ஆல்ரெடி கேன்சல் பண்ணி வச்சிருந்த அமெரிக்காவோட காலனிஸ்லாம் தொடர்ந்து அவங்களுக்கு சுதந்திரம் வேணும் அப்படின்ட்டு புரட்சிகளில் ஈடுபட்டு இருந்தாங்க. ஒரு புரட்சிகளை ஸ்பெயின் முடிச்சு வச்சிருந்தா கூட தொடர்ந்து மறுபடியும் இன்னொரு புரட்சிகள் உருவாகிட்டே இருந்துச்சு. இதனால ஸ்பெயின் அமெரிக்காவில் கான்கர் பண்ணி வச்சிருந்த நிலங்களை ஒன்று மாற்றி ஒன்று தொடர்ந்து இறந்துட்டே இருந்தாங்க. இவங்க ஒரு வாட்டி நிலத்தை இழக்கும் போதும் அமெரிக்காவில் புது நாடுகள் உருவாகிட்டே இருந்துச்சு. கடைசியில் அமெரிக்காவில் அவங்க கான்கர் பண்ணி வச்சிருந்த எல்லா நிலங்களையும் இழந்துட்டாங்க. ஒன்லி கியூபா, போர்த்தரிக்கோ மட்டும்தான் அவங்களோட கண்ட்ரோல் கீழே இருந்துச்சு. ஆனால் 19ஆம் நூற்றாண்டுகளோட இறுதி காலகட்டத்தில் கியூபன்ஸும் அவங்களுக்கு சுதந்திரம் வேணும் அப்படின்ட்டு புரட்சிகளில் ஈடுபட்டதில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அவங்களுக்கு சாதகமாக இருந்தாங்க. இதனால ஸ்பானிஷ் அமெரிக்கன் போர் நடந்துச்சு. இந்த போரில் அமெரிக்கா வெற்றி பெற்று கியூபாவுக்கு சுதந்திரமும் கிடைக்க ஆரம்பிச்சிது. இதனால ஸ்பானிஷ் எம்பையர் கடைசியாக கான்கர் பண்ணி வச்சிருந்த கியூபா, போர்த்தரிக்கோ, பிலிப்பைன்ஸ், கான்ஸ் இது மாதிரியான நிலங்களையும் அவங்க இழந்துட்டாங்க. இதுதான் ஸ்பானிஷ் எம்பையர் அஃபிஷியலாக அவங்களோட மொத்த காலனியும் எண்ட் பண்ணுறதுக்கான காலகட்டம்னு கூட சொல்லலாம். ஸ்பானிஷ் எம்பையர் ஒரு காலத்தில் பெரிய எம்பையராக இருந்தால் கூட அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட இன்ஸ்டெபிலிட்டி, கரப்ஷன், அவங்க கான்கர் பண்ணி சேர்ந்த நிலங்களில் அவங்க சரியாக அக்கறை காட்டாதது தான் அவங்க வீழ்ந்ததுக்கு முக்கியமான காரணமாக எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் நெப்போலியனிக் வார், புதுசாக உருவாகிட்டு இருந்த ஃப்ரெஞ்ச் எம்பையர், பிரிட்டிஷ் எம்பையர்லாம் அமெரிக்கா மட்டும் இல்லாமல் ஆப்பிரிக்கா மாதிரியான நிலங்களில் இருந்த செல்வத்தை கண்டுபிடிச்சது தான் ஸ்பானிஷ் எம்பையரை ஓவர் பண்ணுறதுக்கு இன்னொரு காரணமாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் வரலாறில் பெருசாக ஒரு எம்பையரை உருவாகிட்டு விழுந்தது ஸ்பானிஷ் எம்பையர் மட்டும் இல்லை, இதே போல் பல எம்பையர் இருக்குது. அதை பற்றி நான் கண்டிப்பாக வீடியோவை அப்லோட் பண்ணுவேன். அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் இட்ஸ் ஹிஸ்ட்ரி.